ஆனால் ஏதோ இடத்துல வந்துட்டு தெரிஞ்சிரும்ல சார், இவருக்காக தான் எடுத்திருக்காரு, இந்த கட்சியை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இல்லை, அது நல்ல விதமாக எடுத்துட்டா ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்குது. எதுவும் நெகட்டிவாக இல்லாமல் நல்ல மாதிரியாக பாசிட்டிவாகவே அதை கொண்டு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஜெயம் ரவி டைட்டில் ரோடு தானே பண்ணுறாரு, அதனால் மேக்ஸிமம் பாசிட்டிவாக அமையறதுக்கு வாய்ப்பு. ஓகே, ஏன்னா புதுப்பேட்டை படத்தை பார்க்கும்போதும் சொன்னாங்க, வடச்சென்னை ராதாரவி கேரக்டர் கூட மதுசூதனன் கேரக்டர் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நிறைய அந்த டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த புதுப்பேட்டையில் அவர் அரசியல்வாதியாக வர்ற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த படத்தில் வர்ற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த டாக் பார்க்குறீங்க? இல்லை, நமக்கு இன்னும் கதை என்னன்னு நமக்கு தெரியாது. இது சும்மா ஒரு அவுட்லைனு. இதை வச்சுட்டு நம்ம ஒரு சர்ச்சை வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சை வர்றதுக்கு பெரிய அளவுக்கு சர்ச்சை வராது கிறிஸ்டி. ஏன்னா இவரை மாதிரி ஒரு கேரக்டரை அதில் எந்த இடத்துலையுமே டேமேஜ் பண்ண மாட்டாங்க. அது பண்ணால் எந்த அளவுக்கு படம் பாதிக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ணோம், தியேட்டருக்கு படம் வரணும். இது ஓடிடி ரிலீஸ் ஆகிற படம் இல்லை. அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று ஜெயம் ரவி ரொம்ப அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். அவ்வளோ சீக்கிரம் மாட்டிக்க மாட்டார்.